நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்த செய்தி அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் தொடங்கி லட்சக்கணக்கான சினிமா ரசிகர்கள் வரை பலரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில விஜயகாந்த் வாழ்க்கை பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள், வீடியோக்கள், புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகிட்டு வருகின்றது. அந்த வரிசையில் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் நட்பு பற்றிய தகவல்கள் இணையத்தில் வெளியாகி வருகிறது. அந்த நட்பு பற்றிய விரிவான முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயகாந்த், இப்ராஹிம் ராவுத்தர் இருவரின் நட்பினை பற்றி தமிழகமே அறிந்த ஒன்றுதான். மதுரையில் சிறு வயதில் தொடங்கிய இந்த நட்பு சென்னையில் சினிமா வாய்ப்பை தேடும் வரை தொடர்ந்து இருவரும் வெற்றி மகுடம் சூட்டும் வரை தொடர்ந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் 2 பேரும் சென்னைக்கு வந்த புதிதில் டி நகர் ரோகிணி லாட்ஜில தான் தங்கியிருந்திருக்காங்க. பட கம்பெனி முதல் எந்த இடத்திற்கு போவதென்றாலும் 2 பேருமே சேர்ந்துதான் போவாங்களாம். விஜயகாந்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பக்கபலமாக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். விஜயகாந்த் சினிமா வாய்ப்பு தேடி ஆரம்ப காலத்தில் அலைந்த போது நிறைய சினிமா கம்பெனிகளால அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. அப்போது எல்லாம் ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்லாமல் திட்டியவர்களை தேடி போய் சண்டையும் போட்டு வந்திருக்காரு ராவுத்தர். அதை எப்பவுமே விஜயகாந்தும் மறக்கல. கேப்டனின் வாழ்விலும் வளர்ச்சியிலும் முக்கியமான பங்கு வகித்த ஒரு உன்னதமான நண்பர் ராவுத்தர். விஜயராஜாவாக இருந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தபோது அவருடனே கிளம்பி வந்த நண்பர்தான் ராவுத்தர். தனது திரைப்பயணத்தில் இப்ராஹிம் ராவுத்தரை தான் விஜயகாந்த் அதிகமாக நம்பியிருந்தார். விஜயகாந்தின் சினிமா கேரியரை வடிவமைத்து மொத்தமாக இயக்கியவர் ராவுத்தர் தான். நண்பனின் பேச்சுக்கு விஜயகாந்த் மறுவார்த்தை பேசியதே கிடையாதாம். அப்படி தனக்கு விருப்பமே இல்லை என்றாலும் ராவுத்தர் சொன்னார் என்பதற்காக நடித்த திரைப்படங்கள் ஏராளம். அதில் ஒன்றுதான் ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் வெளியான புலன் விசாரணை திரைப்படம். விஜயகாந்த் நடித்த படங்கள் அனைத்தின் கதையை கேட்பதில் தொடங்கி கால்ஷீட் கொடுப்பது, சம்பளம் பேசுவது என அனைத்து வேலைகளையும் ராவுத்தரே கவனிச்சிட்டு வந்திருக்காரு. திரைப்பட தயாரிப்பாளரான இப்ராஹிம் ராவுத்தர், ராவுத்தர் பிலிம்ஸ், தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் மற்றும் ஐவி சினி புரொடக்ஷன்ஸ் என்ற பேனர்கள்ல பல திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு. இந்த பேனர்களில் விஜயகாந்த் நடிப்பில் ஏராளமான வெற்றி திரைப்படங்களும் வெளியாகிருக்கு. இயக்குனர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த உழவன் மகன் திரைப்படம் தான் ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த முதல் திரைப்படம். 1987 வெளியான இந்த திரைப்படம் அந்த வருடம் தீபாவளி ரிலீஸ் ஆன ரஜினியின் மனிதன், கமலஹாசனின் நாயகன் திரைப்படங்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த 1992 பரதன் மற்றும் தாய்மொழி, 1993 ராஜதுரை, 1995 கருப்பு நிலா, 1998 தர்மா ஆகிய திரைப்படங்கள் வெளியாகியிருந்தது. மொத்தமாக ராவுத்தர் பிலிம்ஸ் பேனரில் விஜயகாந்த் 6 திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இப்ராஹிம் ராவுத்தரின் மற்றொரு தயாரிப்பு நிறுவனமான தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் பேனர்ல விஜயகாந்த் நடிப்பில் முதலில் வெளியான திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரர். 1988 வெளியான இந்த படம் வெள்ளி விழா கண்டது. தொடர்ந்து 1989 பாட்டுக்கு ஒரு தலைவன், 1994 என்னாசை மச்சான், 1995 காந்தி பிறந்த மண், 2000வது ஆண்டு சிம்மாசனம் ஆகிய திரைப்படங்கள்ல விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு. தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் தயாரித்த 5 திரைப்படங்களில் விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு. இப்ராஹிம் ராவுத்தரின் ஐவி சினி புரொடக்ஷன்ஸ் பேனர்ல வந்த திரைப்படங்கள் அனைத்துமே விஜயகாந்துக்கு மிக சிறப்பான படங்களாகவே அமைந்திருந்தது. வசூல் ரீதியாக மட்டுமில்லாம மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று தந்த படங்களாகவே அவை அமைந்திருந்தன. இந்த பேனரில் வந்த படம் தான் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அறிமுகமான புலன் விசாரணை திரைப்படம். 1990 வந்த இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு. விஜயகாந்த் நடிப்பில் கடந்த 1988 முதல் தொடர்ந்து 11 தோல்வி படங்களை கொடுத்திருந்தாரு. இந்த நேரத்தில் அவருக்கு திருமணத்திற்கு பெண் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஒரு வழியாக முடிந்து திருமணமும் பிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் 11 தோல்வி படங்கள் அமைந்ததால திருமணத்திற்கு முன்பு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர் முடிவு செஞ்சிருக்காரு. அப்போது உருவானதுதான் புலன் விசாரணை. ஆர்.கே. செல்வமணி இயக்குனராக அறிமுகமான இந்த படத்தின் மொத்த ஷூட்டிங்கும் முடிந்து படத்தை பார்த்த இப்ராஹிம் ராவுத்திற்கு படம் நன்றாக இருந்தது. ஆனாலும் இன்றைய ட்ரெண்டுக்கு கொஞ்சம் படத்தை மெருகேற்ற வேண்டும், இந்த காட்சியெல்லாம் திரும்பவும் ஷூட் செய்யுங்க, சில காட்சிகளை சேருங்கன்னு சொல்லிட்டு பல திருத்தங்களை சொல்லியிருக்காரு. ரீஷூட்டிங்காக பல லட்சங்களையும் செலவு செஞ்சிருக்காரு.
இதற்காக இயக்குனர் RK செல்வமணி தரப்பும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கு. அதற்கு பிறகுதான் புலன் விசாரணை படத்தின் கிளைமேக்ஸில் விஜயகாந்த் சரத்குமாரோட சண்டை காட்சி வித்தியாசமா படமாக்கப்பட்டிருக்கு. ஜனவரி 30 விஜயகாந்தோட திருமணம். பொங்கல் தினத்துல வெளியான புலன் விசாரணை படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. 1988 ஆண்டு வெளியான பூந்தோட்ட காவல்காரன் படத்தின் பெரும் வெற்றியை தொடர்ந்து அதற்கு பிறகு விஜயகாந்த் நடிப்பில் வெளியான 11 படங்கள் தோல்வி படங்களாக அமைந்த நிலையில 1990 வெளியான புலன் விசாரணை படம் பிளாக் பஸ்டர் படமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்த் சினிமா மார்க்கெட் இழந்த நேரத்தில் அவருக்கென்று ராவுத்தர் பிலிம்ஸ் என்று தனியாக தயாரிப்பு நிறுவனத்தை இப்ராஹிம் ராவுத்தர் ஆரம்பிச்சாரு. அது மட்டுமல்ல, ராவுத்தரின் சினிமா கம்பெனி பாண்டி பஜார்ல இருக்கக்கூடிய ராஜா பாதர் தெருவில் தான் இருந்திருக்கு. அங்கே தினசரி 100 பேருக்கு மதிய சாப்பாடு போடுவாராம். வெள்ளிக்கிழமை வந்துட்டா பிரியாணிக்காக பெரிய கூட்டமே காத்திருக்குமா. சினிமா சான்ஸ் தேடி அலையும் பல உதவி டைரக்டர்கள் பசியாறி கொள்ளும் இடமாக ராவுத்தர் பிலிம்ஸ் இருந்திருக்கு. விஜயகாந்த் மட்டுமல்ல, அவருடைய நண்பர் ராவுத்தருமே பல பேருடைய பசியை ஆற்றிருக்காங்க. நண்பர்கள் இருவருமே ஒரே மாதிரியான கொள்கையை தான் வச்சிருந்திருக்காங்க. அந்த காலத்துல திரைப்பட கல்லூரியில் படித்தவர்களுக்கு சினிமாவை இயக்கக்கூடிய வாய்ப்பை யாருமே தரமாட்டாங்களாம். ஆனா ராவுத்தர் தைரியமாக சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஆபா வாவனன், அரவிந்த்ராஜ், செல்வமணி, செந்தில்நாதனை டைரக்டர்களாக அறிமுகம் செய்தாரு ராவுத்தர். தனது ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரித்த புலன் விசாரணை படத்தில் தான் சரத்குமாரை முதலாக அறிமுகம் செய்தாரு. அது மட்டுமல்ல, லிவிங்ஸ்டன், ஆனந்த்ராஜையும் இவர் தான் அறிமுகம் செய்தாரு. 1991 விஜயகாந்தின் 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் வெளிவந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. நடிகர்களின் 100வது படம் சரியாக ஓடாது என்ற நம்பிக்கையை தகர்த்தெறிந்தது. இதனைத் தொடர்ந்து 1993 சக்கரை தேவன், 1998 உளவுத்துறை ஆகிய படங்களில் சினி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் திரைப்படங்கள்ல விஜயகாந்த் நடித்திருந்தாரு. விஜயகாந்த் நாயகனாக இல்லாத படங்களையும் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்திருந்தாரு. 90களின் பிற்பகுதியில தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராகவும் ராவுத்தர் இருந்தாரு. பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் திடீரென ஒரு சரிவு ஏற்பட்ட அந்த நிலையில கூட விஜயகாந்துடன் தான் இருந்திருக்காரு ராவுத்தர். அப்போது அவருக்கு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான முரட்டுக்காலை படத்தில் வில்லனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. 1 லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கான செக்கையும் கொண்டிருக்காரு விஜயகாந்த். ஆனால் ராவுத்தரோ விஜயகாந்த் அந்த படத்தில் நடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாராம். நீ ஹீரோவாக நடிக்க பிறந்தவன், எந்த காரணத்தினாலையும் வில்லனாக நடிக்க கூடாது என ராவுத்தர் சொல்லியதால தான் வாங்கிய செக்கை கூட திருப்பி அனுப்பிட்டாராம் விஜயகாந்த். விஜயகாந்த் என்ற ஒரு நடிகரை அரசியல் தலைவராக உருவாக்கியதிலும் முக்கிய பங்கு வகிப்பவர் ராவுத்தர். தமிழகத்துக்கு ஒரு முதலமைச்சரை உருவாக்குகிறேன் என்று விஜயகாந்த் வடிவமைச்சார். அவரின் நடை உடையை மாற்றியதில் இருந்து அவருக்கு கேப்டன் என பெயர் வைத்தது வரையில் அவருக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செஞ்சிருக்காரு. அவருக்காகவே தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி ஏராளமான படங்கள்ல விஜயகாந்த் நடிக்க வைத்தாரு. திருமணம் செய்து கொண்டால் தனக்கு வரும் மனைவி நட்பை பிரிச்சிருவாங்களோன்னு நினைத்து இவரு திருமணம் செஞ்சுக்காம விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவை பெண் பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தவர் ராவுத்தர் தானாம். ஆனால் விஜயகாந்தின் திருமணத்திற்கு பிறகு விஜயகாந்த் ராவுத்தர் நட்புல கொஞ்சமா விரிசல் ஏற்பட்டிருக்கு. விஜயகாந்தின் சில அரசியல் நகர்வுகள் ராவுத்திற்கு பிடிக்காமல் போக அங்கும் சில விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் அவர்கள் நட்பு முற்றிலுமாக முடிவுக்கு வந்திருக்கு. பின் ராவுத்தருக்கு சேர வேண்டிய பணம், சொத்தை எல்லாம் விஜயகாந்த் பிரித்து கொடுத்துட்டாராம். இப்ராஹிம் ராவுத்தர் ஒரு கட்டத்துல அதிமுகவில் இணைஞ்சிட்டாரு. இருந்தாலும் இறுதி வரை தூரமாக இருந்து ஒருவர் மற்றொருவரின் வளர்ச்சியை கொண்டாடியே வந்தனர். இருந்தாலும் தன்னுடைய நண்பனை பிரிந்து விட்டோம் என்ற வருத்தம் விஜயகாந்த் மனதில் இருந்து கொண்டுதான் இருந்தது. ராவுத்தரின் இறுதி சடங்கில் விஜயகாந்த் கதறி அழுதது அவர்களுடைய நட்புக்கு சாட்சியாக இருந்தது. 2015 ஆண்டு மறைவதற்கு முன்பாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த இப்ராஹிம் ராவுத்தரை விஜயகாந்த் சென்று சந்தித்து வந்தார். சுயநினைவு இழந்து இப்ராஹிம் ராவுத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கும் விஜயகாந்துக்கும் இடையிலான நட்பு குறித்து கடிதம் ஒன்றை விஜயகாந்த் எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல, நண்பா, நீ உடல்நிலை சரியில்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாய் என்ற செய்தி கேட்டு வேதனையுடன் உன்னை உடல்நலம் விசாரிக்க வந்தேன். அங்கு நீ சுயநினைவு கூட இல்லாத நிலையில் கட்டிலில் இருந்ததை கண்டதும் என் மனம் பட்ட துயரத்தை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கண்டவுடன் சிறு வயது முதல் நாம் கொண்ட உண்மையான நட்பும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற உறுதியோடு மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து சினிமா உலகில் போராடி நாம் பெற்ற வெற்றி தோல்விகளும் என் கண் முன்னே வந்து சென்றன. காலத்தின் ஓட்டத்தில் எத்தனையோ மன கஷ்டங்களும் சந்தோஷங்களும் வந்து சென்றிருந்தாலும் என்றுமே உன்னை என் மனம் மறந்ததில்லை. இப்ராஹிம்,
நீ மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு நலம் பெற்று வர வேண்டும் என்று என் பிரார்த்தனையை கடவுளிடத்திலே வைக்கிறேன். நண்பா, மீண்டு வா, எழுந்து வா என்று எழுதியிருந்தார் விஜயகாந்த். அந்த அளவிற்கு விஜயகாந்த் இப்ராஹிம் ராவத்தினுடைய நட்பு இருந்து வந்தது. தற்போது விஜயகாந்தும் மறைந்து விட்டார். இருந்தாலும் கோலிவுட்டில் நட்பின் இலக்கணமாய் விளங்கிய இவர்களது நட்பு தமிழ் சினிமா வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படும்.